வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தமிழில் நடித்த நடிகை, ஆனால் ரொம்ப அதிகமாக பாலிவுட்டில் தான் நடிச்சிருக்காரு. ஃப்ளோரா சைனி. அந்த பக்கமெல்லாம் கன்னடம் மற்ற ஹிந்தியில் ஆஷா ஷைனி, தெலுங்குலாம் பேரை மாற்றி நடித்து கொண்டிருக்கக்கூடிய நடிகை. நம்ம தமிழில் நடித்தவர் கஜேந்திரா, மற்றபடி குஸ்தி நடிச்சிருக்கிறார். பேர் ஃப்ளோரா சைனி. ஒரு 10 வருஷமாக நம்ம தமிழ் சினிமா பக்கம் வரல. அங்கேயே தெலுங்கு, கன்னடம், மற்றபடி ஹிந்தி அப்படின்னு தன்னுடைய ஆதிக்கத்தில் இன்னைக்கு ஒரு வளர்ந்து விட்ட ஒரு நடிகையாக போயிட்டுருக்கிறாரு. அவருடைய பேட்டி இன்னைக்கு ரொம்ப வைரலாகவும் பிரச்சனைக்குரிய விஷயமாகவும் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பேட்டிலாம் கேட்டால் அப்படின்னா இன்றைக்கு இளம் பெண்கள்லாம் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழலா, இல்லது அவர்கள் மனம் மாறிவிட சூழலா, அது அவரவர்களுடைய பிரியம் என்றாலும் கலாச்சார மாறுபாடு, மற்றபடி வெட்கங்கெட்டமான வெட்கக்கேடான வெட்கம் இல்லாத ஒரு பேட்டியாகத்தான் நம்ம கருதக்கூடிய ஒரு சூழல். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் அவர் கல்யாணம் செஞ்சுக்கல. ஃப்ளோரா சைனி. அவருக்கு இன்னொரு பேர் ஆஷா ஷைனி அப்படிங்கிற பேர் உண்டு. இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் செஞ்சுக்கல. அதை நியாயப்படுத்தி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னங்க கல்யாணம் என்ன பெரிய கல்யாணம், கல்யாணம் செஞ்சவங்களா என்ன நியாயமாக நடந்துக்கிறாங்களா? இல்லையே, ஏகப்பட்ட பேர் தவறு செய்கிறாங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அது குறிப்பாக திருமணம் செஞ்சவங்களும் ஏகப்பட்ட பேர் என்ன ஆளுக்கு ஒன்றுக்கு ஒன்று தெரியாமல் தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அவங்களே 2-3 வருஷத்தில் விவாகரத்து பிரிஞ்சிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எதுக்கு திருமணம், நம்ம அப்படியே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது லிவிங் டுகெதரா, அடுத்தவனுக்கு நான் வப்பாட்டியா 7 வருஷம் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு திருமணம் தேவையில்லை, எனக்கு இதே மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கு, நான் மன மகிழ்வாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுத்துட்டு, திருமணம் என்பது காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தங்க. திருமணங்கிறது காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தம் என்ன. ஆனால் உறவு என்பது அதையும் தாண்டியது. அதனால் நான் திருமணம் செய்து கொள்ள எனக்கு பிரியமில்லை, திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்வதில் என்ன தவறு அப்படி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். திருமணம் என்பது காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தமா, உறவு அதை தாண்டியதா, புனிதமானதா. திருமணம் செய்யாமல் வாழ்வு என்னங்க தவறு இருக்கு? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர்கிட்ட கையில் காசு இருக்கு, வருமானம் இருக்கு, மற்ற சோ எல்லாமே இருக்கு. இன்னைக்கு தெரியாது திருமணம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது ஒரு பிரச்சனை என்று வரக்கூடிய சமயத்தில் என்ன பலவிதமான கேள்விகள். நிறைய நடிகர் அந்த காலத்தில் கூட கல்யாணம் ஆகாமலே வாழ்ந்திருக்கிறாங்க, சிங்கிளாக தான் வாழ்ந்திருக்கிறாங்க, யாருக்கு வப்பாட்டியாக வாழல. இந்த காலத்தில் லிவிங் டுகெதர் சொல்றார். லிவிங் டுகெதராக நான் 7 வருஷமாக, ஃப்ளோரா சைனி சொல்றார், லிவிங் டுகெதராக, லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் நான் 7 வருஷமாக ஒரு ஆணோடு நான் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதான் வப்பாட்டியாக வாழ்ந்து, ஒரு ஆணுக்கு நான் வப்பாட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கேன், முடிஞ்சு போச்சு. 7 வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன குறை இருக்கு? ஏன்னா உறவு கல்யாணத்தை விட அதையும் புனிதமானது. இந்த மாதிரி வாழ்றதுல என்ன தவறு இருக்கு? நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, திருமணம் எதற்காக? உறவு கொள்வதற்கு தான், வேற ஒன்று. உறவு கொண்டு குழந்தை, அதை சட்டப்பூர்வமாக சரியாக செய்ய வேண்டும், வேற ஒன்று. ஆண் பெண்ணை ஏமாற்றி விடக்கூடாது, பெண் ஆணை ஏமாற்றி விடக்கூடாது. திருமணம்னு ஒன்று தனியாலாம் கிடையாது, புரியுதுங்களா? எரும மாடு கருப்பாக இருக்கும், பசுமாடு வெள்ளையாக இருக்கும். திருமணம் என்ன மாதிரி இருக்கும்? அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வகையான கட்டுக்கோப்புக்காக அதுக்கு செய்தாங்க பெரியவர்கள். அதான் நல்லதும் கூட. ஆணுக்கு அதான் பாதுகாப்பு, குறிப்பாக பெண்ணுக்கு அதான் பாதுகாப்பு. ஆம்பளை ஏதாவது பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான், 5 பொம்பளை 6 பொம்பளைன்னு. பொம்பளை அப்படி போவாளா? ஒன்று கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து அவளுக்கு கல்யாணம் செய்து கொள்ள அந்த விருப்பம் தடைபட்டு போகும். பல பெண்களை பார்க்கலாம் நீங்கள், ஒரு கணவனோடு முடிஞ்சுது, அடுத்து யோசிப்பாங்க, வேணாங்க இதோட நான் முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படிம்பாங்க. அதான் பெண்ணுடைய வாழ்க்கை. ஆக திருமணம் என்பது ஆணை விட பெண்ணுக்கு தான் பாதுகாப்பு. இது ஃப்ளோரா சைனி போன்றவர்களுக்கு தெரியவில்லை. இந்த மாதிரி நடிகைலாம் இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள்லாம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது, மனம் மாற வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் பரவாயில்ல, ஃப்ளோரா சைனியை பேட்டி கொடுத்து நம்ம ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டு, கல்யாணம் பண்ணோம்னா அப்புறம் உறவு கொள்ளணும், உறவு கொண்டா புள்ள பேக்கணும். அப்போ இவர் மட்டும் என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறாரு?
ரிலேஷன்ஷிப்பில் லிவிங் டுகெதரா, லிவிங் ரிலேஷன்ஷிப்பா, அதாவது தமிழில் வப்பாட்டியா, ஒரே வார்த்தை பச்சையாக சொல்லணும்னா காரி துப்புன மாதிரி சொல்லணும். வப்பாட்டியா நான் 7 வருஷம் ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், முடிஞ்சு போச்சு. இது என்ன குறை இருக்குது, என்ன தவறு இருக்குது? எனக்கு தேவை உறவு, உடல் உறவு, முடிஞ்சு போச்சு. திருமணத்தில் அதான் உடல் உறவு தான், அது முறைப்படியான உடல் உறவு. வப்பாட்டியா வாழ்றதுல முறையற்ற உடல் உறவு, சட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட திருட்டுத்தனமான உடல் உறவு. இது வெளிப்படையாக அவர் சொல்ல முடியுமா? நான் ரிலேஷன்ஷிப்பாக இன்னொரு வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொன்னாரோ, அவர் பேரை அவர் சொல்ல யோகியது இருந்ததா? ஃப்ளோரா சைனியை பார்த்து நான் கேட்கின்றேன். ஏன் சொல்லுங்களா, பேரை சொல்லுங்க. 7 வருஷமா ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அடுத்தவனுக்கு வப்பாட்டியா வாழ்ந்துட்டேன். யார் அவங்கள வப்பாட்டியா வச்சிருக்கிறா? அவன் பேர் என்ன சொல்லுங்க. இதை புருஷன் அப்படிங்கிற கான்செப்ட், திருமணம் அப்படிங்கிற கட்டுக்குள் வரக்கூடிய சமயத்தில் அவன் என் கணவன் சொல்லுவீங்க இல்லையா? அந்த தைரியம் இது இன்னைக்கு இப்போ சொல்ல முடியுமா? அதான் திருமணத்துக்கு வப்பாட்டியா வாழ்ற ஒரு வித்தியாசம். அவன் விட்டு போட்டு போயிடுவான், நீங்கள் கேள்விலாம் கேட்க முடியாது. நல்லா என்ஜாய் பண்ணி உடல் கொண்டு உங்களை அனுபவிச்சுட்டு போயிடுவான், நீங்களும் அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். அப்புறம் குழந்தைங்கிற கான்செப்ட் இருக்காது. குழந்தை உருவாகலாம், அப்புறம் அடிக்கடி கர்ப்பத்தை அழிச்சுக்கிட்டு. இப்போ ஃப்ளோரா சைனி எத்தனை அபார்ஷன் பண்ணாரு யாருக்கு தெரியும்? அது அவருக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? பல பேர் வித்டாயில் முறை மற்ற சோர்ஸோ காண்டம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதையெல்லாம் விட அதெல்லாம் எல்லாம் பிளைனாக யூஸ் பண்ணுற இன்பம் அதிகம், பல பெண்கள் அதான் விரும்புவாங்க. இப்போ அவரும் பண்ணியிருப்பார், ஏதோ ஒரு வகையில் கர்ப்பம் உண்டாயிருக்கும். எத்தனை தடவை அபார்ஷன் பண்ணார்? கட்டாயம் நடந்திருக்கும். அதெல்லாம் மறைச்சு அப்புறம் கடைசியில் என்ன பண்ண, அவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர் போயிடுவார். ஒரு ஆணோட வாழ்ந்துட்டு அவரும் போயிடுவார், முடிஞ்சு போச்சு. இந்த அம்மாலும் போயிடுவாங்க. சமுதாயத்துக்கு முன்னால் வர முடியாது. சமுதாயத்துக்கு முன்னால் இவன் என் கணவன் சொல்ல முடியாது. கேட்பான், கணவன்னா கல்யாணம் பண்ணியான்னு கேட்பான். ஆமாம், அது இன்றைக்கி சட்டப்படி ரெஜிஸ்டர் வேறு பண்ணணும். அப்போ அப்படியே போயிட வேண்டியதான். நீ அனுபவிச்சுட்டு அப்படியே போயிட வேண்டாம், அவன் அனுபவிச்சுட்டு போயிட வேண்டாம், முடிஞ்சு போச்சு. கடைசியில் பிளட்டு அந்த துடிப்பு இல்லாதப்ப தெரியும். ஒரு 75-80 வயசில் ஆஹா எவ்வளோ பெரிய தவறை செய்து விட்டேன், நமக்கு யாருமே துணை இல்லையே, ஆண் துணை இல்லையே, ஒரு பையன் துணை இல்லையே, ஒரு குழந்தை துணை இல்லையே. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகைகள்லாம் அதை நினச்சே செத்து போயிருக்கிறாங்க, தற்கொலையே பண்ணியிருக்கிறாங்க. ரத்தம் துடிக்கிறப்ப பெருசாக பேசுவாங்க, தாட்டு போட்டு தெக்கால வடக்கு எனக்கு கல்யாணம் வேணும், ஆச்சா போச்சே, இந்த அம்மா பேட்டிக்காக நான் வப்பாட்டியாக வாழ்ந்துட்டு போவேன், வப்பாட்டி இல்லாமல் வாழ்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளோரா சைனிமாலாம் பெரும்பாலும் எந்த ஒரு நடிகை அந்த மாதிரி வப்படிக்காக சொல்லலை, நான் வப்பாட்டியாக வாழ்ந்து கொண்டு சொல்லலை. லிவிங் டுகெதர், அப்புறம் முன்னப்பிட கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அப்புறம் பிரிஞ்சிருவாங்க, முடிஞ்சு போய். இந்த அம்மா நான் 7 வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு இதே போதுன்றுச்சு. கணவன் தேவையில்லை, சமுதாயத்துக்கு முன்னால் ஒரு ஆண் பாதுகாப்பில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு உடல் உறவுக்கு ஒரு ஆண் வேணும், அவன் கிடச்சிட்டான், முடிஞ்சு போச்சு. நான் என்ன நேரம் என்ஜாய் பண்ணேன், கூப்பிட்டா வருவான், என் ஆசையை தீர்த்து கொள்வான், அவன் ஆசையை நான் தீர்த்து கொள்வேன், முடிஞ்சு போச்சு. அவன் ஆசையை தீர்ப்பது ஒரு பக்கம் இருந்தால் என் ஆசையை தீர்க்கிறதுக்கு ஒரு ஆணை ரெடி பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்ப இன்னும் என்ன இருக்கு, தேவை கிடையாது. குழந்தை தேவையில்லைங்க, எனக்கு குழந்தை தேவையில்லை. அதான் ரிலேஷன்ஷிப்பு. குழந்தை உருவாகக்கூடிய அளவுக்கு எத்தனையும் நடந்திருக்கும், அபார்ஷன் பண்ணிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் பின்னால் அப்படியே போயிடுவாங்க. வாழ்க்கை பல பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. இந்த மாதிரி உடைய வாழ்க்கை கடைசியில் ஒரு 80-85 வயசில் யோசிப்பாங்க. பல பேர் தற்கொலையும் பண்ணிக்குவாங்க. ஆமாம், அந்த முற்போக்குத்தனம் அப்பெல்லாம் பிளட்டு உள்ள வரைக்கும் தான். அது பிளட்டு வத்த பிற்போக்குத்தனமாக புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பேர் முற்போக்குத்தனம் பேசியிருக்காங்க, புரியுதுங்களா? ஆமாம், அப்புறம் அவங்களே எந்த குழந்தைய வளர்த்துனாங்க, அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கலையா? அதுக்கு என்ன காரணம்? அதான் உடல் உறவு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இறை நேசர் சொன்னார், ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மூன்றாவதாக ஒரு சாத்தானும் கூட இருப்பான். சாத்தான்னா என்ன? பேட் வைப்ரேஷன். கட்டாயம் எப்படி இருந்தால் 2 பேரும் இணைஞ்சிருவாங்க. அதான் உடல் உறவு. அதான் முறைப்படி செய்யுங்கன்னு சொல்கிறது திருமணம். அதான் வேற ஒன்றும் கிடையாது. ரிலேஷன்ஷிப்லேயும் உடல் உறவு உண்டு, திருமணத்திலையும் உடல் உறவு உண்டு, அதில் குழந்தையும் உண்டு திருமணத்தில். இதில் குழந்தை பெற்றுக்கிறீங்களா? பெற்றுக்க. கடைசியில் கேட்பான் கேள்வி, நீ அவனை கல்யாணம் பண்ணுறப்போ இன்னொருத்தவன் கேட்பான், பெண்ணாக இருந்தால் இந்த கல்யாணம் பண்ணுறப்போ ஒருத்தவன் கேட்பான், இந்த குழந்தைக்கு அப்போ யாருன்னு கேட்பான். நீ யாரை பதில் சொல்லுவ? ஃப்ளோரா சைனியை பார்த்து நான் கேட்குறேன், நீ குழந்தை இது வரைக்கும் பெக்கலாமா? குழந்தை பெற்றுக்கிறீன்னு வச்சுக்குவேன், ஒரு பாதுகாப்பு ஆணாக இருந்தாலும் சரி, ரைட்டு, ஓகே, முடிஞ்சு போச்சு. இந்த பையனுக்கு அப்போ யாருன்னு கேட்பான்,
அப்போ என்ன பதில் சொல்லுவேன்? ஃப்ளோரா சைனியை பார்த்து மீண்டும் நான் கேட்கின்றேன். இந்த மாதிரிலாம் சிக்கல் வரக்கூடாதுங்கிறதுக்காக திருமணம் அப்படிங்கிற விஷயம். திருமணம்னா என்ன? தனித்தே பிரிஞ்சிடுவேன். நைட்டே உடல் உறவு தான், முடிஞ்சு என்ஜாய்மெண்ட் ஃபர்ஸ்ட் நைட்டு. அதைத்தான் நீங்களும் செய்ய போறீங்க. அது சட்டப்படி. திருமணம் என்பது சட்டப்படியான உடல் உறவு. லிவிங் டுகெதர் வப்பாட்டிங்கிறது மறைமுகமாக திருட்டுத்தனமான உடல் உறவு. பிரச்சனைன்னு வர்றப்ப ஒன்றும் பேச முடியாது. அவன் கையாட்டிட்டு போயிடுவான். நல்லா உடல் உறவு பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவான். ஆமாம், இதில் நீ போகலாம் முடியாது, கோர்ட்டு கேஸுன்னு போகலாம். என்ன நீ சொல்லலாம்? நாளைக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில் ஃப்ளோரா சைனியை பார்த்து பிரச்சனை வர சமயத்தில் லிவிங் டுகெதர் வாழ்ந்துட்டு இருக்க சொல்லுவான், அவன் என்னை அதை செய்தான், இது கற்பழித்தான் சொல்ல முடியுமோ ஒழிய கணவனாக இருந்து ஏமாற்றினான் வார்த்தை வர முடியாது. கற்பழிப்பு என்பதற்கும் பாலியல் புணர்வு செய்தான் என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்து நாங்கள் பிரிய போகிற அப்படி வித்தியாசம் இருக்கு. அதில் உள்ள ஒரு டீசென்ட் தான் இதில் கிடையாது. அப்போ மக்கள் என்ன நினைப்பான்? ஃப்ளோரா சைனியை பார்த்து நான் சொல்றேன், என்ன நினைப்பான்? இவ பக்கா அவ்வளோதான், இவ வேறு மாதிரியான ஆளு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சமுதாயத்தில் உள்ள மதிப்பு குறைஞ்சு போயிடும். புரியுதுங்களா? குழந்தைய பிறக்காவிட்டாலும் பரவாயில்ல, ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கு, அது ஒரு கதை. ஆமாம், நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடினா, அந்த மாதிரி எத்தனையோ கணவன் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் வாழ முடியாது. அவன் பார்ப்பான், ஒன்று கட்டுப்பாடு கிடையாது, ஒரு கையெழுத்து கிடையாது. சொல்கிறாங்க இப்போ திருமணம் என்பது காகிதத்தில் எழுதப்பட்ட ஒப்பந்தமா? பிரச்சனையே வர்றப்போ தான் தெரியும் அது காகிதத்தில் எழுதப்பட்ட ஒப்பந்தமா காகிதத்தில் எழுதப்படாத ஒப்பந்தமான்னு தெரியும். சொல்கிறாங்க உறவு என்பது அதை தாண்டியது தான். என்ன தாண்டியதான்? பிரச்சனை வராத வரைக்கும் தாண்டாதது அவரை டப்புன்னு தாண்டும். என்ன இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதெல்லாம் இதெல்லாம் தவறான கருத்துக்கள். இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இன்றைய இளைய சமுதாய பெண்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்ப சொல்லிக்கொள்வது, தயவுசெய்து இந்த மாதிரி கருத்துக்களை, இந்த மாதிரி ஃப்ளோரா சைனி போன்ற நடிகைகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பரப்பிடாதீங்க. அவர்கள் தவறான முடிவுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் தவறான வழியில் போக வாய்ப்பு இருக்கு. ஆமாம், லிவிங் டுகெதர் அப்படிங்கிற அந்த வப்பாட்டித்தனங்கிறத இன்னைக்கு பெருசாக போச்சு. எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு செயல் அப்படிங்கிறது ஃப்ளோரா சைனிக்கு தெரியவில்லை. அந்த நடிகைக்கு தெரியுதே இல்லையங்க. நம் குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம், கலாச்சாரத்தை கற்றுக் கொடுப்போம், பண்பாட்டை கற்றுக் கொடுப்போம். திருமண உறவில் உள்ள ஒரு நன்மை தீமை, கணவன் மனைவியாக வாழ்வதில் உள்ள ஒரு நன்மை தீமை நான் கற்றுக் கொடுப்போம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.